ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இறைவனுடைய அருளால் அடியேன் நலமுடன் இருக்கிறேன். நீங்களும் அவ்வாறே இருப்பீர்கள் என்று இறைவனுடைய அருட்கடாட்சத்தின் மூலமாக நம்புகிறேன். இப்பொழுது பகவத்கீதை 18வது அத்தியாயம் மோக்ஷ சந்நியாச யோகத்துல 33வது ஸ்லோகத்தில் இருந்து நாம் பார்க்க இருக்கிறோங்க. பகவத்கீதை நிறைவடைகிறது அல்லவா? 18 அத்தியாயங்கள் முழுவதுமே, இந்த பகவத்கீதை முழுவதுமே ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை வரிசையாக ஒரு ஸ்லோகங்களை கூட விடாமல் கருத்தூன்றி உங்களுக்கு கதையாக கூறிக்கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை அடைய செய்த இறைவனுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடியனுக்கு ஆதரவளித்த அனைவருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அது மட்டும் அல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம், இறைவனுடைய அருள் இல்லாமல் பகவத்கீதையை யாராலும் கேட்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை நீங்கள் இன்றைய தினம் அடைய பெற்றவர்களாக இருந்தால் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏனென்றால் பகவத்கீதை முடிந்தவுடன் அடுத்த கருட புராணம் முழுவதுமே கதையாக கூறப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது 33வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அர்ஜுனா, பகவானை தவிர வேறு எந்த விஷயத்திலும் சிந்திக்காத எந்த உறுதியினால் மனிதன் தியான யோகத்தின் மூலம் மனம், பிராணன், இந்த ஐம்புலன்கள் இவற்றினுடைய செயல்களை நிலைநிறுத்துகிறானோ, அதாவது பகவானை மட்டுமே நினைச்சிட்டு எல்லா காரியங்களும் செய்து தியானத்தின் மூலமாக இந்த மனம், பிராணன், புலன்களை நிலைநிறுத்தி இறைவன் பால் இறைவனின் மீது எண்ணத்தை குவிப்பவன் அப்படின்னு சொல்லலாம். நிலைநிறுத்துகிறானோ அப்படிப்பட்ட அந்த உறுதி சாத்வீகமானது அப்படின்னு சொல்றாரு. இந்த அத்தியாயம் முழுவதுமே சாத்வீகம், ராஜசம், தாமசம், இந்த குணங்களின் அடிப்படையினால ஒருவன் எப்படிப்பட்ட புத்தியை அடைய பெற்றிருக்கிறான், எப்படிப்பட்ட ஞானத்தை அடைய பெற்றிருக்கிறான் என்பதை போன்ற விஷயங்களை எல்லாம் கூறிக்கொண்டே வருகிறார். கொஞ்சம் மொத்தமா இந்த குணங்களின் அடிப்படையில் வைத்து மனிதனுடைய மனங்களை கொஞ்சம் தெளிவுபடுத்தி அதற்கு பிறகு கடைசியில் நீ இறைவனை அடைய முயற்சி செய்ய, உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொல்றதுக்காக தான் கடவுளை இறைவன் அப்படியே சொல்லிட்டே வர்றாரு. 34வது ஸ்லோகம். ஆனால் பிரித்தையின் மைந்தனே அர்ஜுனா, பிரித்தை அப்படின்னா யாரு? குந்தியின் மைந்தனே அர்ஜுனா, பயனில் விருப்பம் உள்ள மனிதன் எந்த உறுதியினால் மிகுந்த பற்றோடு, ஒரு சிலர் ரொம்ப மனைவி மக்கள் மேல அதிகமான பற்று வைத்திருப்பார்கள். அவர்களுக்காக என்று ஓடி ஓடி உழைப்பதிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே கழித்திருப்பார்கள். அது மட்டும் அல்லாமல் என் வீடு, ஏன் சம்பாத்தியம், ஏன் மனைவி, ஏன் பிள்ளைகளுக்கு அப்படின்ட்டு அவங்களே சம்பாதிச்சது அவங்க மட்டுமே அதை அனுபவிப்பாங்க. ஒரு தான தர்மம் பண்ணணும், மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 பைசா கூட கொடுக்காம இந்த மாதிரி ஒரு சுயநலத்தோட அவங்க வாழ்வாங்க. இருந்தாலும் நேர்மையாக தான் சம்பாதிப்பாங்க. அதுல ஒரு எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லை. அது நேர்மையாக அவர்கள் சம்பாதித்தாலும் தன்னுடைய சுயநலத்திற்காக என்றே பற்றோடு வாழ்பவர்கள். அப்படிப்பட்டவர்களுடைய உறுதி ராஜசம் அப்படின்னு சொல்றாரு. அவங்க ராஜச குணத்தோட இப்படிப்பட்ட காரியத்தை செய்யறாங்க. அதற்கு பிறகு தாமச குணத்தோட இருக்கிறவங்க எப்படி செய்யறாங்க அப்படிங்கறத சொல்றாரு. பார்த்தா அப்படின்னா அர்ஜுனா, தீய புத்தி கொண்டவன் எந்த உறுதியினால் தூக்கத்தையும், அச்சத்தையும், கவலையையும் அப்படின்னு சொல்றாரு. சதா சர்வ காலம் நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும், தூங்கணும், அப்படி அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத கவலைகள் மனசுல, துயரம், ஏதாவது ஒன்று நினைச்சிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பது, அது மட்டும் இல்லாமல் செருக்கு அப்படின்னு சொல்றாரு. செருக்குன்னா என்ன? ஆணவம், கர்வம், இப்படிப்பட்ட குணங்களோட இவற்றையெல்லாம் விடாம பிடிச்சிட்டு ஏதாவது ஒன்று நினைச்சுக்கிட்டே இருக்கிறது, கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, தின்னுட்டு தூங்குறது, சோம்பேறித்தனமா இருக்கிறது, வேலை பார்க்கறது இல்லை, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்களே இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய இந்த உறுதி எப்படிப்பட்டதுன்னா தாமசம் மிக்கது அப்படின்னு சொல்றாரு. இப்படி கண்டிப்பா இருக்கக்கூடாது. அதைத்தான் பகவான் கிருஷ்ணன் சொல்லிட்டே வர்றாரு. இப்போ ரொம்ப அற்புதமான விஷயத்த சொல்றாருங்க. 37வது ஸ்லோகம். வரதகுல செம்மலே அப்படின்னு சொல்றாரு. இப்பொழுது 3 விதமான சுகம் பற்றி நீ என்னிடம் கேள். எந்த சுகத்தில் சாதகமான மனிதன், இந்த 3 விதமான சுகம்னா என்ன?
அந்த சுகம் ஒரு மனிதன் அடைய பெறும் சுகத்தை கூட 3 விதமாக, சாத்விக சுகம், ராஜச சுகம், தாமச சுகம் அப்படின்னு பிரிச்சு சொல்றாருங்க. எந்த சுகத்தில் சாதகனான மனிதன் என்னென்ன செய்வாரு, பஜனை, தியானம், சேவை முதலிய பயிற்சினால் இன்புறுகிறானோ, இந்த மாதிரி விஷயங்களை பஜனை பண்றது, சாமியை கும்பிடுறது, பாட்டு பாடுறது, இது பிறருக்கு சேவை செய்கிறது, எப்பொழுதுமே ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் அல்லவா. மனிதர்களுக்கு மனிதர் சேவை செய்து வாழ்பவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா. அதுவே ஒரு மிகப்பெரிய தெய்வ தொண்டு. அப்படிப்பட்ட சேவை செய்து அதன் மூலமாக இன்புறுகிறானா, அதனால சந்தோஷப்படுறானோ, துன்பத்தின் முடிவையும் அடைகிறானோ. இது நல்லா அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. துன்பத்தின் முடிவையும் அடைகிறானோ அப்படின்னு சொல்லப்படுகிறது. யாருக்கு ரொம்ப சோதனை, ரொம்ப கஷ்டம் வருதோ அவங்க மேலதான் சாமிக்கு ரொம்ப பிரியம் அப்படின்னு அர்த்தம். அந்த சுகம் சாதனையின் தொடக்கத்துல அதெல்லாம் அனுபவிக்கும் போது கஷ்டமா தான் இருக்கும். யாருக்கு கஷ்டமா இருக்காது? கஷ்டமாக இருந்தாலும் விஷத்தை போல இருக்குமா, விஷத்தை போல தோன்றினாலும் விளைவில் கடைசியில அமிர்தத்திற்கு ஒப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்றாருங்க. இந்த ரஜினி படத்துல பாட்ஷா படத்துல ரஜினி சொல்வாரு என்னன்னா, கடவுள் கெட்டவங்களுக்கு நல்லா அள்ளி 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 கொடுப்பாராம், கடைசியில கைவிட்டுருவாராம். ஆனா நல்லவங்களுக்கு நிறைய சோதனை பண்ணுவாராம். கடைசி வரைக்கும் அவங்க கஷ்டப்படுவாங்களாம். ஆனா கடைசி வரைக்கும் அவரை கைவிடாம காப்பாத்துவாராம் அப்படின்னு சொல்வாரு. அதைத்தாங்க இப்போ இந்த பகவத்கீதையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ரஜினி என்னமோ தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக சொன்னாரோ, இல்லை அந்த படத்தினுடைய வசனத்தை எழுதியவர் அவருடைய அனுபவத்தின் மூலமாக இதை சொன்னாங்களோ தெரியல. ஆனால் அது முற்றிலும் உண்மை. கடவுள் யார் மேல ரொம்ப பாசமா இருக்காரோ, யார் மேல் அன்பு செலுத்துகிறார்களோ, அன்பு வச்சிருக்காரோ கடவுள், அவர்களுடைய கர்மாவை கழிப்பதற்காக அவருக்கு சோதனைகள் நடத்தப்படும். ஆனா அந்த சோதனைகளில் இருந்து சோதனை செஞ்சாலும் அர்ஜுனனுக்கு பக்கத்திலேயே இருந்து எப்படி காப்பாத்துவாரோ அதே மாதிரி அவங்களுக்கு பக்கத்திலே இருந்து காப்பாற்றி கடைசியில் தன்னோடையே சேர்த்து வைகுண்ட பிராப்தியை அடைய செய்வாருங்க. இப்போ 38வது ஸ்லோகம் அதைத்தான். எந்த சுகம் போக பொருட்களின் புலன் திளைப்பதால் உண்டாகிறதோ அந்த சுகம் அப்படின்னா, போக பொருட்கள் அப்படிங்கும் போது நிறைய பணம், காசு, செல்வம், செழிப்பு, நல்ல ஒரு குடும்பம், இது எல்லாமே ஒருவனுக்கு அடையப்பட்டிருக்கும் பொழுது அந்த சுகத்திலேயே மதிமயங்கி போய்விடுகிறாங்க. பேர், புகழ், மரியாதை, கௌரவம், அந்தஸ்து, இது எல்லாம் ஒரு மனுஷனுக்கு கிடைச்சிருச்சுன்னா அவன் கடவுளை நினைப்பானா? நினைக்க மாட்டான் இல்லையா? அப்போ அதைத்தான் சொல்றாரு. அந்த சுகம் தொடக்கத்தில் அனுபவிக்கும் காலத்தில் அமிர்தத்திற்கு ஒப்பாக தோன்றினாலும் விளைவில் நஞ்சாக முடியும், நஞ்சுக்கு ஒப்பாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த சுகபோகங்களின் திளைப்பவன் இறைவனை அடைவதற்கு உரிய காரியங்களை கண்டிப்பா செய்ய மாட்டான். பக்தி என்பது செலுத்த மாட்டான். ஆகவே கடைசியில மீண்டும் அவன் செய்த பாவத்திற்கான உண்டான தண்டனையை அனுபவித்து மறுபிறவியை அடைவான். ஆனால் கஷ்டங்களே அனுபவித்தாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்பவர்கள் இறுதியில் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே மடிந்து இறைவனுடைய இருப்பிடத்திற்கே சென்று சேர்ந்து இன்புற்று திளைத்து இருப்பார்கள், சாமிக்கு பக்கத்திலே இருப்பாங்க. இதைத்தாங்க இந்த 2 ஸ்லோகம் ரொம்ப அழகா சொல்றாங்க. இப்போ 39வது ஸ்லோகம். எந்த சுகம் அனுபவிக்கும் காலத்தில் விளைவிலும் ஆத்மாவில் மயக்கமடைய செய்கிறதோ, தூக்கம், சோம்பல், கவனமின்மை இவற்றிலிருந்து தோன்றும் அந்த சுகம் தாமசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அந்த சுகபோகத்தினாலேயே மயக்கமடைந்து மண்ணாசை, பெண்ணாசை போன்ற ஆசையினால ஐம்புலன்களுக்கு அடிமையாகி அதற்கு உண்டான காரியத்தை பாவ காரியமாக இருந்தாலும் அதை துணிந்து செய்பவன் அவன் அடைகின்ற சுகம் தாமச சுகம் அப்படின்னு சொல்றாருங்க. இப்பொழுது 40வது ஸ்லோகம். எப்பொழுதுமே தாமச குணம் என்பது ஒருவனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவனுக்கு அடுத்தது மனித பிறவியே கிடைக்காதுங்க. அவர் அடுத்தது அந்த மனித பிறவியே அடையாமல் மற்ற விலங்குகளாகவோ அல்லது புழு பூச்சியாகவோ தான் அடுத்த பிறவியை எடுக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இப்போ 40வது ஸ்லோகம். பிரகிருதியில் உண்டான இந்த 3 குணங்களிலிருந்து விடுபட்டதாக எந்த பிராணியும்
நில உலகிலோ இந்த 3 குணங்கள் கொண்டதாகத்தான் எல்லாருமே நாம் இருக்கிறோம். மிருகங்களாக இருந்தாலும் சரி, பறவைகளாக இருந்தாலும் சரி, எந்த ஜீவனாக இருந்தாலும் சரி, அது மட்டுமல்லாமல் இந்த உலகத்தில் மட்டுமல்ல மேலுலகங்களிலும் கூட அப்படின்னு சொல்றாரு. ஆகாயத்திலோ வானவர்களிலோ அப்படின்னு சொல்றாரு. வானவர்களாக இருந்தாலும் தேவர்கள் தேவதைகளாக இருந்தாலும் இந்திர சபையில் வாழ்பவர்களாக இருந்தாலும் இந்த குணங்களை அடைய பெற்றுதான் இருப்பார்கள். இதில் எந்த சந்தேகமுமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இவற்றை தவிர வேறு இடத்திலோ எங்குமே இல்லை. அதாவது இது மட்டும் இல்லாம வேறு எங்குமே கிடையாது. முக்குணங்களின் சேர்க்கையினால் தான் இந்த மனித பிறவையாக இருந்தாலும் சரி, தேவர்களாக இருந்தாலும் சரி இருப்பார்கள் அப்படின்னு சொல்றாருங்க. 41வது ஸ்லோகம். எதிரிகளை வாட்டுபவனே பிராமணன், சத்திரியன், வைசியன் மற்றும் 4ஆம் வர்ணத்தவருடைய கர்மங்களின் இயல்பிலிருந்து உண்டான குணங்களுக்கு ஏற்ப பிரிக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. அந்த 4 வர்ணத்தவர்கள் பிறக்கும் பொழுதே அவர்கள் எப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறக்கிறார்களோ அதற்கு ஏற்றபடி அவர்களுடைய கர்மங்கள் அமைக்கப்படுகின்றன அப்படின்னு அதை பிரித்து சொல்றாரு. ரொம்ப அழகா சொல்றாருங்க. இப்போ பிராமணருக்கு உண்டான கர்மங்கள் என்ன, கடமைகள் என்ன அப்படிங்கிறத சொல்றாரு. நம்ம பார்ப்போம். மன அடக்கம். முதல்ல கர்வம் இருக்கக்கூடாது. மன அடக்கம், புலன் அடக்கம், ஐம்புலன்களின் மீது இச்சை கொள்ளாமல் அடக்கி ஆள வேண்டும். ஸ்வதர்மத்தை கடைபிடிப்பதற்காக, இந்த தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்றாரு. அகத்தூய்மை, புறத்தூய்மை. அவர்கள் உள்ளத்திலும் தூய்மையாக இருக்க வேண்டும். புற தூய்மைகளும் தன்னுடைய உடல், தன்னுடைய சுற்றுப்புற சூழ்நிலை எல்லாவற்றையுமே தூய்மையாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. பிறர் குற்றத்தை பொறுத்து கொள்ள வேண்டும். பலர் என்ன தப்பு செஞ்சாலும் அதை பொறுமையாக இருந்து அவர்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. மனம், புலன், உடல் இவற்றில் நேர்மை. மனசுல நேர்மை, புலன்களின் மூலமாக நேர்மையான காரியங்களை மட்டுமே செய்ய வேண்டும். அதுபோல உடலால சேவைகளை செய்ய வேண்டும். இவற்றில் நம்பிக்கை, அதாவது அது மட்டும் அல்லாமல் வேதம், சாஸ்திரம், கடவுள், பரலோகம். வேதங்களை படிக்கணும், சாஸ்திரங்களை படிக்கணும், கடவுள் இருக்கிறாருன்னு அவரை நல்ல வழிபாடு பண்ணணும். பரலோகம் அப்படின்னு சொல்றது தான் வைகுண்டம், முக்தி நிலை அடைகின்ற ஆன்மீக உலகங்கள். அதன் மீது நம்பிக்கை வச்சிருக்கணும். நம்பிக்கை வச்சு அதற்கு உண்டான காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்றாரு. வேதங்களையும் சாஸ்திரங்களையும் கற்றல், கற்பித்தல். இந்த வேதங்கள் சாஸ்திரங்களை எல்லாம் கண்டிப்பா அவங்க படிச்சே தான் தீரணும். அதே மாதிரி படிச்சதை மற்றவங்களுக்கு அவங்க சொல்லி கொடுக்கணும். பரமாத்மா தத்துவத்தை அனுபவம் மூலம் உணர்தல். இது எல்லாம் செய்யும் பொழுதே இந்த பரமாத்மா தத்துவம் அப்படிங்கிறத அவங்க அனுபவிச்சு உணர்ந்துருவாங்க. இது எல்லாமே பிராமணருக்கு இயல்பாகவே உண்டான கர்மங்கள். ஒரு பிராமணன், சுத்த பிராமணன்னா இதையெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பிராமணன் என்று சொல்லும் பொழுது ஒருவன் அது நடத்தின் மூலமாகத்தான் ஒருவன் பிராமணன் என்று அங்கீகரிக்கப்படுகிறானே தவிர ஒருவன் பிராமண குலத்தில் பிறந்து இவைகளை எல்லாம் செய்யாவிட்டால் அவன் பிராமணன் என்று கூறப்பட மாட்டாங்க. இதற்கு மாறாக ஒருவன் வேறு சில குலத்தில் பிறந்து இந்த பிராமணத்திற்கு உரிய இந்த கர்மங்களை எல்லாம் அவன் செய்வானே, ஆனால் அவன் சுத்த பிராமணன் தான். சரிங்களா? இப்போ 43வது ஸ்லோகம். இப்போ இந்த பிராமணன் அதற்கு பிறகு என்ன சொல்றாரு? சத்திரியன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா? சத்திரியன்னா யாரு? அரசர். ஒரு அரசர், ஒரு ராஜா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சூர வீரத்தனமும் தேஜஸும் உறுதியும். அவருடைய இயல்பிலேயே வீரம், உறுதி, வெற்றி, அதற்கு உண்டான எண்ணங்கள் இருக்கணும். தேஜஸும், அவங்க உடம்புல தேஜஸ் இருக்கணும். தேஜஸ் இருக்கணும் அப்படின்னா என்ன? தேஜஸ்னா அந்த உடலை அவ்வளவு உறுதியாக வைத்து கொண்டு இருக்க வேண்டும். திறமை, போரில் புறங்காட்டாமையும் கொடையும் ஆளும் தன்மையும் சத்திரியர்களுக்கு இயல்பான கர்மங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவர்கள் கொடைத்தன்மையுடன் இருக்க வேண்டும். சத்திரியர்களுக்கு இயல்பான கர்மங்களை அவர்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுகிறதுங்க. 44வது ஸ்லோகம். உழவு செய்தல். இப்போ வைசியர்கள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா? அவர்கள் என்ன பண்ணுவாங்க? உழவு செய்தல். அவங்க விவசாயம் செய்யணும், பசுக்களை காப்பாற்றணும், பசுக்களை வளர்த்து அதற்கு உண்டான காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு வியாபாரம் செய்கிறது, பொருட்களை வாங்கி விற்பதில், சத்தியத்துடன் கடைபிடிப்பதிலும் வைசியருக்கு
இயல்பான உண்டான கர்மங்கள் அதையெல்லாம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு இதையெல்லாம் அவர்கள் செய்யணும். இவையெல்லாம் வியாபாரம் செய்யறது இதெல்லாம் வைஷ்யர்களுக்கு உண்டானது. அதற்கு பிறகு 4ஆம் வர்ணத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது மக்கள் அனைவருக்குமே சேவை புரிதல் அப்படிங்கிறது 4ஆம் வர்ணத்தவர்களுக்கு உரிய காரியமாகும். இந்த அரண்மனையில் உள்ள எல்லா சுத்தம் பண்ணுறது, அரண்மனைகளை சுத்தம் பண்ணுறது, சமையல் பண்ணுறது, அதற்கு பிறகு தேரோட்டுவது, இது போன்ற பணிபுரிபவர்கள் எல்லாம் 4ஆம் வர்ணத்தவர்கள். அவர்களுக்கு உரிய கடமைகள் இதுதான் அப்படின்னு சொல்றதோட இந்த 44 ஸ்லோகங்களினுடைய அர்த்தம் நிறைவடைகிறதுங்க. இதற்கு பிறகு மேலும் பல விஷயங்களை இந்த 18வது அத்தியாயத்தில் சொல்றாரு. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயங்களை எல்லாம் சொல்றாருங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.